இது வந்து ஒரு vlog வீடியோ தாங்க. ஆனால் கொஞ்சம் நாள் முன்னாடி எடுத்தது. நமக்கு சந்தோஷம் கொடுக்குறது 2 விஷயம்னு சொல்லிட்டு நான் நம்புவேங்க. ஒன்று வந்து நம்ம வெளியூர்லாம் சுற்றுறது, ட்ரிப்பு போயிட்டு வருது, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் கொடுக்குன்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது. கண்டிப்பாக அது சந்தோஷம் தான் எல்லாருக்கும். ஃப்ரெண்ட்ஸை வெளியில் மீட் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு நிறைய நேரம் அங்கேயே அரட்டை அடித்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு இன்வைட் பண்ணாலும் சரி. நான் வந்து வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருந்தேன். என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. கிட்டத்தட்ட எனக்கு 10 வருஷத்துக்கு மேலே தெரியுங்க. என்னோட பழைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு. பழைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பயங்கர அரட்டை, பயங்கர ரகலை, ரொம்ப என்ன சொல்கிறது, அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 10 வருஷத்தில் அவங்கவுங்க அங்கங்கே வெளியிலலாம் பிரிஞ்சு வேறு ஒரு ஆஃபீஸ்லாம் போயிட்டு அகெயின் இப்போ ரீஅசம்பிள் ஆகிருக்கும். இப்போ ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் திருப்பி ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். அப்போனா பார்த்துங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. அதாவது புது மூஞ்சி இல்லை, எல்லாம் பழைய தெரிஞ்ச மூஞ்சி தான் சொல்லிட்டு. அதுலேயும் குறிப்பாக எனக்கு வந்து அருண், அசோக் வந்து இந்த ஆஃபீஸை ஜாயின் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ரொம்ப வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வரணும்னு சொல்லி ரொம்ப நாளாக இன்வைட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் தட்டி கழிச்சிட்டு இப்போ தாங்க வந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சின்னதாக கௌரவப்படுத்தணும்னு ஆசைப்பட்டோம். வீட்டில் சமைச்சு போட்டு அவங்களுக்கு வந்து ஃபேமிலியோட இன்வைட் பண்ணியிருந்தேன். பட் ஏன்னா இந்த அருண் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், அவன் மட்டும் வந்துட்டான். அதாவது அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு பையன் இருக்குது. ஒய்ஃபையும் பையனும் கூட்டு விடான்னு சொல்லி அத்தனை முறை சொன்னேன். அதையும் மீறி அவன் மட்டும் தான் வந்துட்டான். நம்ம அசோக் சொல்ல வேண்டியதில்லை. அவர் நான் வந்து முரட்டை சிங்கல் சொல்லி சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அது தனியாக தான் வந்தான்னு வச்சிங்களேன். அதோட புவியும் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தோம். இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம ஃபேமிலியோட மீட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நிறைய புரிஞ்சுக்கிறது, இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ரிலேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி நம்ம வந்து உண்மையாலுமே நம்புகிறோங்க. ஏன்னா என் ஒய்ஃப் சைடில் வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபேமிலியாக வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பழக்கம். அவங்களோட என்கிட்ட பயங்கர க்ளோஸாக பேசுவாங்க. ஸோ எனக்கு நெட்ஒர்க்கு, ஃப்ரெண்ட்ஸோட நெட்ஒர்க்கு ரொம்ப ரொம்ப அதிகம். உண்மையாக சொல்லணும்னா இவங்க கொஞ்சம் ரிசர்வ்டு, அவ்வளோவா யார்ட்டும் பெருசாக பேச மாட்டாங்க. பட் என்னோட ஆசை என்னன்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசணும், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமாக இருக்கணும். என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியிலலாம் போயிட்டு வரணும்னு சொல்லுவேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியிலலாம் போயிட்டு வாங்க, நான் அவனா இருக்கேன்னு சொல்லிட்டு. அதான் அந்தளவுக்கு அவங்க இன்னும் ரெடி ஆகலை, அந்த கொஞ்சம் ரிசர்வ்ன்றதுனால. பட் ஆனால் அட்லீஸ்ட் ஃபேமிலியோட இல்லை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகும்போது அப்போ கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் நார்மலாக இருக்கும்னு வச்சுங்க. ஸோ இவங்களை வந்து நான் குறிப்பாக வந்துட்டு லஞ்சுக்கு இன்வைட் பண்ணதோடு சேர்த்து ஒரு சின்னதாக கௌரவப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டேங்க. அது என்னென்னா, அருணுக்கு வந்துட்டு அருண் அவங்களோட ஒய்ஃப் வருவாங்க, பையனும் வருவாங்க. ஸோ 3 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அசோக் வந்து நம்ம பேச்சுலர் இருக்கார்ல, அவருக்கும் எடுத்து வரணும்னு சொல்லிட்டு அதோட புயின்னு வச்சுங்க. பட் ஆனால் இவன் ஃபேமிலியோட கூப்பிட்டு வரல. இருந்தாலும் அவங்க 3 பேருக்குமே எடுத்த ட்ரெஸ்ஸை நம்ம வந்து அவர்கிட்ட கொடுத்தோம். அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். பட் நம்ம இந்த அசோக் இருக்கான்ல, இந்த அசோக்குன்ற பேரில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் திமிர் பிடிச்சி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எதுக்கு இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லையே, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலையே, இப்படி தான் பேசுகிறேன். டே ஒழுங்காக வாங்கிக்கடா, சும்மா ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி தான்டா, என்னோட சந்தோஷத்துக்காக வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது உண்மையிலுமே ஒரு மன நிறைவே தாங்க. அதே மாதிரி புவியை வந்து நீ அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக மாப்பிள்ளையோட தான் வரணும் சொல்லிட்டு விஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலோட தொடர்ந்து இருங்க. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.